பார்த்து நடந்துக்கோங்க. திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு எச்சரிக்கை விடுத்த எடப்பாடி பழனிசாமி. செந்தில் பாலாஜி குறித்து வீடியோ திமுக அரசின் முதலமைச்சர் பொதுவெளியில் பேசியதை சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததற்காக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி கைது செய்யப்பட்டிருந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தனி எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவரின் அறிவிக்கையில், உச்சநீதிமன்ற ஆணையின்படி மத்திய அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் தொடர்ந்த திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சட்டவிரோத செயல்களில் இந்த வீடியோ திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் மக்கள் விரோத, ஜனநாயக விரோத அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக ஆட்சி நடத்தி வரும் நிர்வாகி திறனற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தற்போது கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி பற்றி ஏற்கனவே விமர்சனம் செய்ததை தன்னெழுச்சியாக உள்நோக்கமின்றி சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் செய்து வரும் இளைஞர்கள், சமூக பார்வையாளர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பலர் மீது விடியா திமுக அரசு தனது ஏவல் துறை மூலம் பொய் வழக்குகளை புனைந்து கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. வன்மையாக கண்டிக்கிறேன். ஈரோடு மாநகர் மாவட்டம் மொடக்குறிச்சியை சேர்ந்த கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி திரு கௌதம் என்பவரை நேற்று 16/6/2023 காலை ஈரோடு காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். அவரை சுமார் 8 மணி நேரத்திற்கு மேல் காவல் நிலையத்திலே விசாரணை செய்துவிட்டு பிறகு இரவு 10 மணிக்கு மேல் மாவட்ட நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி ரிமாண்ட் செய்துள்ளனர். அவரை திரு கௌதம் என்ன குற்றம் செய்தார் என்று அவருடைய பெற்றோரிடம், கழக வழக்கறிஞரிடம் கூறாமல் இதோ உடனடியாக விடுத்து விடுகிறோம் என்று தவறான தகவல்களையே காவல்துறையினர் கூறியுள்ளனர். இச்செயல் கடுமையான கண்டனத்துக்குரியது. திரு கௌதம் என்ன குற்றம் செய்தார் என்றால், தற்போது சிறை பறவையாக இருக்கும் திரு செந்தில் பாலாஜி பற்றி எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் இருந்தபோது கூறிய குற்றச்சாட்டுகளை வேறு ஒரு சமூக ஊடகங்களில் வெளியிட்டதை இவர் மற்றவர்களுக்கு பகிர்ந்துதான் விடியா திமுக அரசின் முதலமைச்சர் மற்றும் அவரது கட்சியினர் கூறியதற்காக எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை, குறிப்பாக கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்த நிர்வாகிகளை திமுகவின் வற்புறுத்தலுக்காக தொடர்ந்து பொய் வழக்கு போட்டு கைது செய்யும் நிலை நீடித்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நீதிமன்றம் மூலம் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் எந்தவிதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் காவல்துறை எப்படி சுதந்திரமாக சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட்டது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே காவல்துறை இன்று ஆளும் கட்சியின் ஊதுகோலாக மாறியுள்ளது வேதனைக்குரியதாகும். விரைவில் ஆட்சி மாறும், கட்சி மாறும். தவறு செய்யும் ஒவ்வொரு காவல்துறையினரும் பதில் சொல்லும் காலமும் வரும். விமர்சனங்களை தாங்கிக் கொண்டு அதில் உள்ள உண்மைகளை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்பவனே உண்மையான தலைவன். எனவே செந்தில் பாலாஜியின் விஷயத்தில் பொதுமக்கள் என்ன கூறுகிறார்கள், தனது கட்சியை சேர்ந்தவர்கள் உண்மையாக என்ன நினைக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இப்போதாவது நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பிரதான எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதை கைவிட வேண்டும். இனியும் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அதற்குடைய விளைவுகளை சந்திக்க நேரிடும். மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை பாதுகாக்கும் பொருட்டு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஊடகங்களையும் சமூக செயல்பாட்டாளர்களையும் மிரட்டி ஊழல்வாதிகளை ஒரு புனிதர் போல் காட்டும் முயற்சியை இந்த விடியா திமுக அரசும் அதன் பொம்மை முதல்வரும் உடனடியாக கைவிட வேண்டும். ஒரு சிறைப்பறவையை இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர வைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இந்த முதலமைச்சருக்கு ஏன் வந்தது? திமுகவின் கூட்டணி கட்சியினர் நடக்கின்ற சம்பவங்களை ஆராய்ந்து சிந்தித்து அதில் உள்ள உண்மையை தன்மையை உணர்ந்து செயல்பட்டால் மக்களிடத்தில் அவர்களுடைய அடையாளங்கள் மங்காமல் இருக்கும். கைது செய்யப்பட்ட ஒருவர் அமைச்சராக நீடித்தால் தமிழகத்திற்கு பெரும் தலைகுனிவாகும். இது வரலாற்று பிழையாக என்றென்றும் நீடிக்கும். அரசியல் நாகரிகம் கருதி அவரை அமைச்சரவையில் இருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.